ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 7.5 ரிசர்வேஷனில் ரவுண்ட் 2 ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலான்னு விட்டுருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரவுண்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 11/9/2024 10 AM - 30/9/2024 ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வர யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண ஜென்ரல் ரேங்கிங் 001 ஜென்ரல் ரேங்கிங் 3501 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கும் பார்த்தீங்கன்னா 669 127 வரைக்கும் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுவும் ஆன்லைனில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/9/2024 மதியம் 12 மணிலேருந்து 16/9/2024 ஈவினிங் 5 PM வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. 17/9/2024 சீட் அலாட்மெண்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரொவிஷன் ரிசல்ட் வந்து 18/9/2024 கிடைக்குது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/9/2024 உங்களுக்கு ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும், ஃபைனல் ரிசல்ட்டு. இப்போ அலாட்மெண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 19/9/2024 26/9/2024 மதியம் 12 மணி வரையும் நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 26/9/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து காலேஜில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தாக்கா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன ஆன்லைனில் ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபர்தராக கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே நீங்கள் கவுன்சிலிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரவுண்ட் 1 அப்ளை பண்ணவங்க காலேஜ் எடுத்தவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரவுண்ட் 2 என்ன காலேஜ் உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் ஃபைனல் சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் 1 காலேஜ் எனக்கு மறுபடியும் நான் அதே எடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 16/9/2024 ஈவினிங் 5 o'clock வந்துட்டு நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் வந்து பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் பண்ணலைனாலும் நீங்கள் என்ன சாய்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளார போய் ரிப்போர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்லாட்டினா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பயன்படுத்தி ரவுண்ட் 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.